வணக்கம். ஜிஎஸ்டி கற்றவரா நீங்க? அப்போ கண்டிப்பா இந்த ஒரு தலைவலி உங்களுக்கு வந்திருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஒரு பொதுவான ஆனா ரொம்பவே எரிச்சலான ஒரு பிரச்சனைக்கு ஒரு தெளிவான சிம்பிளான தீர்வை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. சரி, எதுக்கு வம்பு பிரச்சனை பெருசாக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல முன்னெச்சரிக்கையா அந்த பணத்தை கட்டிடுறீங்க. சரி, பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நான் கட்டினது சரியில்லை, நான் அப்பீல் பண்ண போறேன்னு போர்ட்டலுக்கு போனா அது உங்களை உள்ளேயே விட மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க எப்படியாவது மாட்டிருக்கீங்களா? இது பல பேருக்கு நடக்கிற ஒரு பெரிய தலைவலிங்க. ஆமா, நீங்க சாதாரணமா மாட்டல. ஒரு வலையில சிக்கியிருக்கீங்க. இதுக்கு பேரு தான் பூஜ்ய கேட்பு வலை. இங்கிலீஷ்ல சொன்னா என்ஐஎல் டிமாண்ட் ட்ராப். உங்க குழப்பத்துக்கும் உங்க கோவத்துக்கும் இதுதான் காரணம். ஆனா கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இந்த சுழல்ல இருந்து எப்படி ரொம்ப சுலபமா வெளியே வருதுன்னு நாம விலாவாரியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது, எப்படி உருவாகுதுன்னு நம்ம படிப்படியா புரிஞ்சுக்கலாம். நாம செஞ்சதை சரிதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த சிஸ்டம் எப்படி நம்மள ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு சுத்தி விடுதுன்னு இப்ப பார்க்கலாமாங்க? இந்த சைக்கிளை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல நம்ம தப்பு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல உங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், அதாவது எஸ்சிஎன் வருது. சரி, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்னு நாம தப்ப ஒத்துக்காமலே சரி கட்ட சொன்னாங்களேன்னு பணத்தை கட்டிடுறோம். நம்ம கடமையை முடிச்சிட்டோன்னு நிம்மதியா ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதிகாரி என்ன செய்றாரு? ஓ, பணம் வந்துருச்சா, அப்போ பாக்கி எதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பூஜ்ஜியல் கேட்பு ஆணைய, அதாவது நில் டிமாண்ட் ஆர்டரை போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறார். இப்ப நீங்க, ஐயா நான் கட்டினது தவறு, எனக்கு அப்பீல் பண்ணணும்னு போனீங்கன்னா போர்ட்டல் உங்க முகத்துக்கு முன்னாடி கதவை சாத்திடும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற மெசேஜ் பாருங்க. இதுதான் ஜிஎஸ்டி போர்ட்டல் உங்களுக்கு காட்டுற அந்த மேஜிக் மெசேஜ். டிஸ்பியூட்டட் அமௌண்ட் கேன் நாட் பி மோர் than டிமாண்ட் அமௌண்ட் இட்செல்ஃப். அதாவது கேட்பு தொகையே ஜீரோவா இருக்கும்போது நீங்க எதை எதிர்த்து மேல்முறையீடு செய்றீங்கன்னு கம்ப்யூட்டர் நம்மள கேக்குது. இதை பார்த்ததும் நமக்கு வடிவேலு சார் சொல்ற மாதிரி, என்னடாத மதுரைக்கு வந்த சோதனை இல்ல ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு வந்த சோதனை தான் தோணும். நம்ம பணத்தையும் கட்டிட்டு நம்ம பக்க நியாயத்தையும் சொல்ல முடியாம நிக்கிறோமேன்னு செம்ம கடுப்பா இருக்கும். உங்களுக்கு வர்ற கோபம் 100% நியாயம். இது என்னடா இது, ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவே இல்லாத சுழற்சியா இருக்கேன்னு தோணுது இல்லையா? ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இது ஒரு சட்ட பிரச்சனை கிடையாது, இது வெறும் ஒரு சிஸ்டம் பிரச்சனை. தர்க்கமே இல்லாத இந்த குளறுபடிக்கு என்ன காரணம்னு நம்ம ஆழமா அலசி ஆராய போறோம். வாங்க இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இப்ப நாம ஒரு வரி செலுத்துறவரோட பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி இந்த பிரச்சனைக்கு அடிப்படையான தொழில்நுட்ப காரணத்துக்குள்ள போக போறோம். அதாவது அந்த ஜிஎஸ்டி போர்ட்டலுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு எட்டி பார்க்க போறோம். இந்த பூஜ்ய கேட்பு ஆணை, அதாவது நில் டிமாண்ட் ஆர்டர்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க பணத்தை கட்டினதும் அந்த அதிகாரிக்கு சரி இந்த கேஸ் முடிஞ்சுது, ஃபைலை க்ளோஸ் பண்ணலான்னு தோணுது. அதனால இனிமே எந்த பாக்கியும் இல்ல, டிமாண்ட் ஜீரோன்னு சொல்லி ஒரு நில் ஆணைய பிறப்பிக்கிறார். அவர் பார்வையில விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம ஜிஎஸ்டி சிஸ்டம் எப்படி யோசிக்கணும், அது ஒரு மிஷின். அதுக்கு டிமாண்ட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அப்பீல் பண்ண ஒண்ணுமே இல்ல, அதுவும் ஜீரோ தான். அவ்வளவுதான். அந்த கம்ப்யூட்டருக்கு நம்மளோட நிலைமை புரியாது, அதுக்கு விதிகள் மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீட்டை பாருங்க. இது விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். இடது பக்கம் நார்மலா என்ன நடக்கும்னு இருக்கு. அதிகாரி ஒரு 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட் போட்டா அது உங்க லெட்ஜர்ல தெரியும். நீங்க அதை எதிர்த்து அப்பீல் பண்ணலாம். சிம்பிள், நேரடியான வழி. ஆனா வலது பக்கம் பாருங்க, நம்ம பூஜ்ய கேட்பு வழியில என்ன நடக்குதுன்னு. நீங்க தன்னிச்சையா பணத்தை கட்டிடுறீங்க. அதனால அதிகாரி எந்த டிமாண்டையும் பதிவு செய்யறதில்ல. உங்க லெட்ஜர்ல பாக்கி ஜீரோன்னு காட்டுது. இப்போ நீங்க அப்பீல் பண்ண போனா சிஸ்டம் இங்க தான் பிரச்சனையே இல்லையே, அப்புறம் எதுக்கு அப்பீல்னு சொல்லி நம்மள தடுத்து நிறுத்திடுது. இது வடிவல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி ஆணியே புடுங்க வேணாங்கிற கணக்கா இருக்கு. நாமளா பணத்தை கட்டி நாமளே மாட்டிக்கிட்ட ஒரு சங்கடமான நிலைமை. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம். இப்போ ரொம்பவே ஆறுதலான ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். சிஸ்டம் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், இந்திய சட்டம் உங்க பக்கம் தான் நிக்குது. உங்க உரிமைகள் என்ன, சட்டம் என்ன சொல்லுதுன்னு இப்ப நாம தெளிவா தெரிஞ்சுக்குவோம். பாருங்க, இது நான் சொல்ற வாய் வார்த்தை இல்ல. இதுதான் ஜிஎஸ்டி நெட்வொர்க், ஜிஎஸ்டிஎன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவுறுத்தல். ஏப்ரல் 3, 2023ல வெளியிடப்பட்ட இந்த ஆவணம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. நாம தனியா இல்ல, நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ தீர்வும் இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை வருது இல்லையா? இந்த அறிவுறுத்தல் இருக்கிற இந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வரிங்க. பொறுப்பை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாமல் செய்யப்பட்ட கட்டணம் கேட்பை ஏற்றுக்கொண்டதாக ஆகாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க பணத்தை கட்டினதுனால மட்டுமே உங்க மேல இருந்த குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கிட்டதா அர்த்தம் கிடையவே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு. இதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கே போக போறோம்.
அதனால ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. சட்டப்படி உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. அந்த நோட்டீஸ்ல சொல்லப்பட்ட பொறுப்பை எதிர்த்து போராட உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 107 படி மேல்முறையீடு செய்ய உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருக்கிற ஒரு சின்ன தொழில்நுட்ப கோளாறுக்காக உங்களுடைய அடிப்படை சட்ட உரிமையை யாராலும் எப்பவும் பறிக்க முடியாது. சிஸ்டம் தான் தப்பா இருக்கு, நீங்க இல்ல. ஓகே, ரைட். இப்போ இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான தீர்வை தரக்கூடிய இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த பூஜ்ய கேட்பு வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான தெளிவான படிப்படியான வழிமுறைகளை இப்ப பார்க்க போறோம். இங்க தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளோட தீர்வு நேரடியா மேல்முறையீடு செய்யறது கிடையாது. நிறைய பேர் இந்த தப்பை தான் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான படி இருக்கு. அதுதான் திருத்தம் அல்லது ரெக்டிஃபிகேஷன். தவறாக பதிவு செய்யப்பட்ட அந்த என்ஐஎல் ஆணையை சரி செய்ய சொல்லி நாம கேட்கணும். இதுதான் சரியான முதல் ஸ்டெப். இந்த 3 ஸ்டெப்ஸ் பாருங்க, ரொம்ப எளிமையானது. முதல் ஸ்டெப், ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே ரெக்டிஃபிகேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பயன்படுத்தி, ஐயா நீங்க கொடுத்த ஆணையில டிமாண்ட் 0ன்னு தப்பா இருக்கு, நான் கட்டின பணத்தை டிமாண்டா காட்டி ஒரு சரியான ஆணையை கொடுங்கன்னு தீர்ப்பு வழங்கிய அதிகாரிக்கு ஒரு கோரிக்கையை அனுப்பணும். ரெண்டாவது ஸ்டெப், உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அந்த அதிகாரி ஒரு திருத்தப்பட்ட ஆணையை வெளியிடுவாரு. அதுல நீங்க கட்டின தொகை கேட்பு தொகையா காட்டப்பட்டிருக்கும். மூன்றாவது ஸ்டெப், இப்ப பாருங்க உங்க கணக்குல ஒரு கேட்பு தொகை இருக்கு. அதனால நீங்க எந்த தடையும் இல்லாம சட்டப்படி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்க மேல்முறையீடான APL 01 தாக்கல் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க விஷயம். சிம்பிளா பிரச்சனை தீர்ந்தது. ஆக இந்த முழு விளக்கத்தோட ஒரே வரியில சொல்லணும்னா சாராம்சம் இதுதான். நீங்க சந்திச்சது ஒரு சட்டச்சுவர் கிடையாது. அது வெறும் ஒரு சிஸ்டம் குளறுபடி, ஒரு டெக்னிக்கல் எரர். அதை எப்படி சரி செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். அதனால இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா பயப்படவோ குழம்பவோ துளி கூட தேவையில்லை. இந்த பூஜ்ய கேட்பு வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிய இப்போ நீங்க முழுமையா கத்துக்கிட்டீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்கள மாதிரி எத்தனை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்கள், வரி ஆலோசகர்கள், தொழில் முனைவோர்கள் இந்த சின்ன பிரச்சனையில சிக்கி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தீர்வு தெரியும். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட். இந்த தகவலை அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு உதவி செய்யலாமே. நீங்க பண்ற இந்த ஒரு ஷேர் பலரோட நேரத்தையும் பணத்தையும் மன உளைச்சலையும் நிச்சயம் சேமிக்கும்.